அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தற்போது பார்க்க போகிற பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவுடைய செக்ஷன்ஸ் 194, 195, 196. ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம்ங்கிறது நிச்சயம். அந்த மரணம் என்பது இயற்கையாகவும் ஏற்படலாம். இயற்கை என்பது வயோதிகம் அல்லது நோய்வாய்ப்பட்டு இறந்து போவது. இப்படி இயற்கையாக அல்லாமல் வேறு வகையில் நடக்கக்கூடிய மரணங்களை பற்றி தான் இந்த சட்ட பிரிவுல பார்க்கிறோம். இயற்கையாக அல்லாமல் அப்படிங்கும்போது ஏற்படுகிற மரணத்தை 2 விதமா பிரிக்கிறாங்க. அந்த மரணத்துக்கான காரணம் தெரியுது, அது ஒரு வகையான வழக்கு. அந்த மரணம் எப்படி ஏற்பட்டது, யாரால் ஏற்படுத்தப்பட்டது, எதால் ஏற்படுத்தப்பட்டதுங்கிறது தெரியாதது, அது மற்றொரு வகை. இப்படி 2வது வகையை பொறுத்துதான் இந்த சட்டப்பிரிவுகள்ல பேசப்படுது. இப்ப செக்ஷன் 194, அதாவது சந்தேக மரணங்கள் ஏற்படும் போது காவல்துறை என்ன செய்ய வேண்டும்? போலீஸ் டு என்கொயர் அண்ட் ரிப்போர்ட் ஆன் சூசைட். தற்கொலை சம்பவங்களை போலீசார் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்வது. இப்ப போலீசாருக்கு தகவல் கிடைக்கிறது. எப்படிப்பட்ட தகவல் கிடைக்குது? ஒரு மனிதர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு தகவல் கிடைக்குது. உடனே இந்த காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி என்ன செய்யணும்? எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தகவல் சொல்லணும். பக்கத்துல இருக்கக்கூடிய நியரஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தகவல் சொல்லணும். அல்லது விசாரணை செய்வதற்கு அதிகாரம் பெற்ற எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு அல்லது சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தகவல் கொடுக்கணும். இப்ப எந்தெந்த மாதிரியான மரணம் தொடர்பான தகவலை போலீஸ் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, வெறும் தற்கொலை தகவல் மட்டும் இல்ல, வேறு ஒரு நபரால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சந்தேகம் இருக்கு. அனிமல் தாக்கி, ஒரு விலங்கு தாக்கி ஒருவரை கொன்று இருப்பதாக தகவல் கிடைக்குது. இப்ப பணிபுரிகிற இடத்துல ஒரு இயந்திரத்தில், ஒரு மெஷினில் சிக்கி ஒருவர் இறந்து விட்டார்னு தகவல் வருது. ஒரு விபத்து அல்லது நியாயமான சந்தேகத்திற்குரிய சூழ்நிலையில் ஒருவருக்கு மரணம் ஏற்பட்டதாக தகவல் வருகிறது. இப்படிப்பட்ட தகவல் வரும்போது மட்டும்தான் காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அல்லது சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தகவலை கொடுக்கணும் அப்படின்னு செக்ஷன் 194ல சப்செக்ஷன் 1ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப போலீஸுக்கு தகவல் கிடைத்து போலீசார் நிர்வாகத்துறை நடுவருக்கு தகவல் கொடுத்தாச்சு. இப்ப இந்த எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணும், எந்த மாதிரியான நடவடிக்கைகளை பின்பற்றணும் அப்படின்னு தான் அந்த செக்ஷன் 194ல பின்னால வரக்கூடிய பகுதி பேசுது. இப்ப தகவல் கிடைச்சதும் அந்த எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அந்த இறந்து போனவருடைய பிரேதம், பிணம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திற்கு போக வேண்டும். அந்த இடத்திற்கு சென்றதும் 2க்கு மேற்பட்ட மதிப்பிற்குரிய நெய்பர்ஸ், அதாவது இறந்து போனவர் அந்த பிணம் கிடக்குது பாத்தீங்களா, அந்த பிரேதம் கிடக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல வசிக்கக்கூடிய ஒரு 2 பெரிய மனிதர்களை வைத்து அவர்களுடைய முன்னிலையில் புலன் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். எதற்காக புலன் விசாரணை, எந்த மாதிரியான புலன் விசாரணைங்கிறத இந்த சட்டப்பிரிவு இன்னும் தெளிவுபடுத்துது. வெளிப்படையாக தெரிகிற மரணத்திற்கான காரணத்தை அறிக்கையாக தயார் செய்யணும். இந்த எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பிரேதத்தை பார்வையிட்டு சாட்சிகள் முன்னிலையில் ஒரு விசாரணையை நடத்தி அறிக்கை, ரிப்போர்ட் தயார் செய்ய வேண்டும். அந்த ரிப்போர்ட்ல மரணத்திற்கு ஏதாவது காரணம் இவருடைய அறிவுக்கு தெரிய வருகிறது என்றால் அந்த காரணத்தை அந்த ரிப்போர்ட்ல பதிவு செய்யும். கூடுதலா அந்த ரிப்போர்ட்ல
இந்த பிரேதத்தின் உடலில் காணப்படுகிற காயங்கள், எலும்பு முறிவு ஏதாவது இருந்தா, சிராய்ப்புகள், வீக்கம், தலையில வீங்கி இருக்கலாம், கை கால் மார்பு பகுதியில வீக்கம் இருக்கலாம், மற்றும் உடலில் காணப்படும் தடயங்கள், என்னென்ன தடயங்கள் காணப்படுகிறதோ, இப்ப வெட்டு காயம் இருந்ததுன்னா வெட்டு காயம், குத்து காயம் இருந்ததுன்னா சிராய்ப்பு காயம் இருந்தது, உடல்ல வேற எந்த மாதிரி மண்ணு நிறைய ஒட்டி இருக்குது அப்படின்னா அது, அப்புறம் அவர் எந்த மாதிரியான ஆடை அணிஞ்சிருந்தாரு அதையுமே சொல்லணும். அது மாதிரி அந்த காயங்கள் எப்படி எந்த ஆயுதத்தால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு தெரிய வருது, அதையும் சொல்லணும். என்ன பொருளால் அந்த காயங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கும். இப்ப கல்லை தூக்கி அடிச்சா சிதைந்த காயங்கள் இருக்கும், கற்களை கொண்டு தாக்கும் போது இறந்தவர் உடலில் சிதைந்த காயங்கள் இருக்கும். அப்போ எந்த பொருளால் என்ன பொருளால் ஏற்பட்டு இருக்கக்கூடும் என்பதையும் அந்த அறிக்கையில் குறிப்பிட வேண்டும். இப்ப இந்த தயார் செய்கிற அறிக்கையில் விசாரணை செய்யும் காவல் அதிகாரி அல்லது அந்த எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கண்டிப்பாக கையொப்பம் செய்யும். மற்ற சாட்சிகள், இந்த அறிக்கை விவரங்கள் யார் முன்னிலையில் பெறப்பட்டதோ பதிவு செய்யப்பட்டதோ அவர்களும் கையெழுத்து செய்யணும். பொதுவா நம்ம ஊர்ல பிரேத விசாரணைன்னு சொல்லுவாங்க, போலீசாரும் நடத்துவாங்க, சில வழக்குகள்ல எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் நடத்துவாங்க. இப்படி பிரேதத்தை பார்வையிட்டு இந்த தடயங்களை குறித்து கொள்ளும் போது பஞ்சாயத்தார்கள் அப்படின்னு சில நபர்களை வச்சிருப்பாங்க. இந்த பஞ்சாயத்தார்களுக்கு என்ன பணி அப்படின்னு சொன்னா, இறந்து போனவர் யாருங்கிறத அடையாளம் சொல்லலாம், அல்லது இந்த இறந்து போனவருக்கு உடலில் காணப்படும் காயங்கள் எப்படி ஏற்பட்டதுங்கிறத அவங்க சொல்லலாம். இந்த மாதிரி அந்த பஞ்சாயத்தார்கள் முன்னிலையில தான் இந்த காயங்களை எல்லாம் அறிக்கையில குறிப்பிடணும். அந்த பஞ்சாயத்தார்களுடைய கையெழுத்தை அந்த அறிக்கையில் வாங்க வேண்டியது கட்டாயம். இந்த அறிக்கையை 24 மணி நேரத்திற்குள் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அல்லது சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பி வைக்கணும். போலீஸோ அல்லது எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டோ தயார் செய்யற அறிக்கையை வித்தின் 24 ஹவர்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அல்லது சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அசலை அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எந்த மாதிரியான சூழ்நிலையில மரணம் ஏற்பட்டு இருந்தா இந்த மாதிரி எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை அவசியம் அப்படிங்கறத இந்த செக்ஷன் 194ல சப்செக்ஷன் 3ல சொல்லியிருக்காங்க. சப்செக்ஷன் 3ல, அதாவது எப்போது ஒரு பெண் திருமணமாகி 7 வருடத்திற்குள் தற்கொலை செய்து கொண்ட வழக்காக இருக்கிறதோ, மேரேஜ் நடந்து வித்தின் 7 இயர்ஸுக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை அவசியம். இரண்டாவது சூழ்நிலை, திருமணமாகி 7 வருடத்திற்குள் ஒரு பெண்ணுக்கு வேறு யாரோ மரணத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் அப்படின்னு சந்தேகம் வருது. தற்கொலை இல்லை, வேற யாரோ மரணத்தை ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சந்தேகம் ஏற்பட்டால் அந்த சூழ்நிலையிலும் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் அந்த இன்குவஸ்ட் அப்படின்னு சொல்ற பிரேத விசாரணையை நடத்த வேண்டியது அவசியம். இப்போ மூன்றாவது சூழ்நிலை என்னன்னா, இது தற்கொலையா இல்லை, யாரோ மரணத்தை ஏற்படுத்தி இருக்காங்கிற சந்தேகமும் இல்லை. யாருக்கு இல்லை? போலீஸுக்கும் இல்லை. ஆனா அவங்க சொந்தக்காரங்களுக்கு, இறந்து போனவருடைய உறவினர்களுக்கு சந்தேகம் ஏற்படுது. திருமணமாகி 7 வருடத்திற்குள் மரணம் ஏற்பட்டிருக்கு, அவங்க ரிலேட்டிவ்ஸ் விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள், ரிக்வெஸ்ட் கொடுக்கறாங்க போலீஸ்க்கு. இதுல சந்தேகம் இருக்கு, போலீசார் சொல்கிற மாதிரியோ வேறு அரசு அதிகாரிகள் சொல்ற மாதிரியோ இந்த மரணம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை, அதனால முழுமையா விசாரணை பண்ணணும் அப்படின்னு ரிலேட்டிவ்ஸ் கேட்டுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னாலும் இந்த எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுடைய
விசாரணை அவசியம். நாலாவது ஒரு காரணமும் இருக்கு. மரணத்திற்கு உரிய காரணம் சந்தேகத்திற்குரியதாக இருக்கும்போது, இந்த மரணத்துக்குரிய காரணமே தெரிய வரல, இப்படி ஏற்பட்டிருக்கும் யாருக்குமே தெரியல. அப்ப அந்த சூழ்நிலையில அதையுமே சந்தேக மரணம், அங்கேயும் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் அல்லது போலீஸ் அதிகாரியுடைய விசாரணை அவசியம் ஏற்படுது. ஐந்தாவது ஒரு விஷயத்தை சொல்றாங்க இதுல. போலீஸ் அதிகாரி என்ன செய்யணும்? அந்த இன்கொஸ்ட் முடிஞ்ச பிறகு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அல்லது போலீஸ் அதிகாரி பிரேத விசாரணைன்னு சொல்ற இன்கொஸ்ட் விசாரணையை முடிஞ்ச பிறகு அந்த பிரேதத்தை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இது சொல்லுது. போலீஸ் அதிகாரி பிரேதத்தை இதற்கென அரசாங்கத்தால், மாநில அரசாங்கத்தால் நியமனம் செய்யப்பட்டுள்ள நியரஸ்ட் சிவில் சர்ஜியன், பக்கத்தில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை மருத்துவருக்கு அனுப்பி வைக்கணும், அல்லது தகுதி வாய்ந்த மருத்துவ அதிகாரிக்கு பரிசோதனை செய்யும் நோக்கத்திற்காக பிரேதத்தை அனுப்பி வைக்க வேண்டும். இன்கொஸ்ட் முடிஞ்ச உடனேயே போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்காக டாக்டருக்கு இந்த பிரேதத்தை ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டரோட அனுப்பி வைக்கணும். இப்ப சப்செக்ஷன் வருது. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் இதற்கென மாநில அரசால் அல்லது மாவட்ட ஆட்சியரால் சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஆகியோர் இந்த சட்டப்பிரிவின் கீழான பிரேத விசாரணையை நடத்த அதிகாரம் பெற்றவர்கள் ஆவர். எந்த மாதிரியான எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பிரேத விசாரணை நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு பிரிவு 194ல உட்பிரிவு 4 பேசுது. அதாவது மாநில அரசாங்கத்தால் நியமனம் செய்யப்பட்ட மேஜிஸ்ட்ரேட், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அல்லது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டால, கலெக்டரே இந்த மாதிரியான விசாரணையை நடத்துவதற்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை அப்பாயிண்ட் பண்ணி நியமனம் செய்து வைத்திருப்பார் அப்படின்னு சொன்னா அவரு. அப்போ மாநில அரசு நியமனம் பண்ணலாம், அல்லது மாவட்ட ஆட்சியர் அவருடைய அதிகாரத்தை கொடுத்திருப்பார். நியமனம் செய்யப்பட்ட ஸ்பெஷல் ஆபீசருக்கு தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்திருப்பார். இப்படிப்பட்டவங்க தான் இந்த பிரேத விசாரணையை நடத்தலாம். இதுதான் செக்ஷன் 194. பிரேத விசாரணை அறிக்கை என்பது இன்கொஸ்ட் ரிப்போர்ட். மரணம் ஒன்றுடன் தொடர்புடைய சூழ்நிலை, மரணத்திற்கான காரணம் மற்றும் மரணத்தோடு தொடர்புடைய சங்கதிகளை உள்ளடக்கிய ஆவணம். எது பிரேத விசாரணை அறிக்கை அப்படின்னா, ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு, அந்த மரணத்துடன் தொடர்புடைய சூழ்நிலை, மரணத்திற்கான காரணம் மற்றும் தொடர்புடைய சங்கதிகளை உள்ளடக்கிய ஒரு ஆவணம். இயற்கைக்கு முரணான, இயற்கையாக அல்லாமல் சந்தேகத்திற்குரிய சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ள மரணம் தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு காவல் அதிகாரியால் இந்த அறிக்கை தயார் செய்யப்படுகிறது. எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டும் பண்ணலாம், போலீஸ் ஆபீசர்ஸும் பண்ணலாம். எந்த மாதிரியான சூழ்நிலையில? அன்நேச்சுரல் டெத் ஆர் டெத்ஸ் அண்டர் சஸ்பீசியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ். 7 வருஷத்துக்கு திருமணமாகி 7 வருடத்திற்கு உட்பட்ட மரணம் சொன்னா அது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் தான். மற்ற வகையான மரணங்கள் போலீஸ் அதிகாரிகள் விசாரிக்கலாம். அன்நேச்சுரல் டெத் ஆர் டெத்ஸ் அண்டர் சஸ்பீசியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ். இறந்து போனவர் யார் அப்படிங்கிறத அடையாளம் காண்பது இதனுடைய நோக்கம். எப்படி மரணம் ஏற்பட்டது, எப்போது எங்கு வைத்து மரணம் ஏற்பட்டது என்பதை கண்டறிவதற்கும் இந்த விசாரணை நடத்தப்படுது.
மரணத்தை பதிவு செய்வதற்கு அவசியமான தகவலை உரிய அதிகாரிக்கு கொடுப்பதும் இந்த விசாரணையின் நோக்கமாகும். இப்ப யாருன்னே தெரியல, அடையாளம் காணப்படாத பிரேதம் இருந்ததுன்னு சொன்னா உறவினர்கள் யாரும் வரமாட்டாங்க. அப்ப இந்த இறப்பை அடையாளம் தெரியாத நபருடைய இறப்பை பதிவு செய்வதற்கு உரிய அதிகாரிக்கு இந்த இன்கொஸ்ட் பண்ற ஆபீசர் தான் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மரணம் விபத்தினால் ஏற்பட்டதா, மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டதா, ஹோமிசைடல் அல்லது தற்கொலையா என்பதை தீர்மானிக்க இந்த அறிக்கை உதவியா இருக்கும். பிரேத உடலில் காணப்படும் காயத்தை ஏற்படுத்தியது யாரு, எந்த சூழ்நிலையில் தாக்கப்பட்டார், எப்படி தாக்கப்பட்டார், இந்த மாதிரியான விஷயங்களை அறிக்கையில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. காயம் என்ன காயம் காணப்படுகிறதுங்கிறத மட்டும் நோட் பண்ணா போதும். இந்த காயத்தை யார் ஏற்படுத்தினாங்க, எப்படி ஏற்படுத்தினாங்க, எந்த ஆயுதத்தால் ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறத போலீசார் தான் இன்வெஸ்டிகேஷன் மூலமா கண்டுபிடிக்கணும். இன்வெஸ்டிகேஷன் வேற, இன்கொஸ்ட் வேற. இன்கொஸ்ட்ங்கிறது அந்த பிரேதத்துக்கு வெளிப்படையாக தெரிகிற விஷயங்கள். இப்ப இறந்து போன நபருடைய வாயில ஒரு நகம் இருக்கலாம், அல்லது வேறு ஒரு மனிதனுடைய முடி சிக்கி இருக்கலாம். இப்ப இதெல்லாம் தடய பொருட்கள். அந்த பிரேதத்தை பார்வையிட்டு காணப்படக்கூடிய தடய பொருட்களை சேகரிக்கிறது மட்டும்தான் அந்த இன்கொஸ்ட். எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி மரணம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது இன்கொஸ்ட்ல சொல்ல வேண்டியது இல்லை. அதை போஸ்ட்மார்ட்டத்துல தான் கண்டுபிடிப்பாங்க. எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி மரணம் நிகழ்ந்திருக்க கூடும் அப்படிங்கிறத இன்கொஸ்ட் ரிப்போர்ட்ல சொல்ல வேண்டியதில்லை. விசாரணையின் போது பதிவு செய்யப்பட்ட சாட்சிகளின் வாக்குமூலம். இப்ப இது யாருன்னு அடையாளம் சில பேர் சொல்லியிருப்பாங்க. அப்படி அடையாளம் சொன்னவர ஒரு வாக்குமூலத்தை போலீசார் பதிவு செய்யணும். அந்த வாக்குமூலம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, குற்றவியல் விசாரணை முறை நடை சட்டம் 161, பழைய சட்டத்துல 161(3) சொல்லுவோம் இல்லையா, சாட்சிகளுடைய வாக்குமூலங்களை போலீசார் பதிவு செய்வாங்க. அதே மாதிரி தன்மையுடையதுதான் இந்த வாக்குமூலமும். இன்கொஸ்ட் சமயத்துல எந்தெந்த மாதிரியான நபர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படுகிறதோ அது பழைய சிஆர்பிசியில சொல்லியிருக்கக்கூடிய 161 ஸ்டேட்மெண்ட்டுக்கு சமம்னு சொல்றாங்க. இப்ப பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதால 161ங்கிறதுக்கு இணையான சட்டப்பிரிவு 180, 180. அப்போ விசாரணையின் போது பதிவு செய்யப்பட்ட சாட்சிகளின் வாக்குமூலம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா பிரிவு 180 கீழ் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலத்தை போல மதிப்புடையது. விசாரணையின் போது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பதிவு செய்வது. இப்ப சில கேசஸ்ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இந்த இன்கொஸ்ட் பண்ண வேண்டியது வரும். அதை பின்னால நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்க்க போறோம். அப்படி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் பழைய சிஆர்பிசி 164க்கு இணையானது, சமமானது. இப்ப பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதால 183 ரெக்கார்டிங் ஆஃப் கன்ஃபெஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சாட்சிகளிடம் பதிவு செய்கிற வாக்குமூலங்கள் பிரிவு 184க்கு கீழாக பதியப்பட்ட வாக்குமூலத்திற்கு சமமான மதிப்பு, சட்ட அந்தஸ்து உடையது ஆகும். இப்ப இந்த இறந்து போனவர் தொடர்பான கேஸ் நீதிமன்ற விசாரணைக்கு போகும்போது இன்கொஸ்ட் நகலை சார்ஜ் ஷீட்டு கூட சேர்த்து அனுப்பணும். இந்த ஃபைனல் ரிப்போர்ட் எப்படி ஃபைல் பண்ணணுங்கிறத 193ல நாம பார்த்திருக்கோம், செக்ஷன் 193ல. அதுபடி இந்த ஒரிஜினலை இணைத்து நீதிமன்றத்துல தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டோடைய நகல் எதிரிக்கு வழங்கப்பட வேண்டுமா அப்படின்னா, பழைய செக்ஷன் 207 படி எதிரிக்கு நகல் கண்டிப்பா கொடுக்கணும்.
அதே மாதிரி பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதால பழைய 207 வந்து இப்போ வந்து நமக்கு வந்து மாறி இருக்கு. புது சட்டப்பிரிவு வந்து 230 BNSSல 230 படி எதிரிக்கு நகல் கொடுக்கும்போது இந்த இன்குவெஸ்ட் ரிப்போர்ட்டோடைய நகலையும் கண்டிப்பா கொடுக்கணும். இன்குவெஸ்ட் விசாரணையின் போது யாரேனும் தவறான தகவல் கொடுத்தால், இப்ப இன்குவெஸ்ட் பண்ணும்போது போலீஸாரோ எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ என்ன செய்யறாங்க, சாட்சிகளுடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்றாங்க. அப்படி ரெக்கார்ட் செய்யும் போது பொய்யான தகவலை கொடுத்திருக்கிறாங்க. அப்படி பொய்யான தகவல் கொடுத்தவர் மேல வந்து இந்திய தண்டனை சட்ட பிரிவு 192 படி வழக்கு பதிவு செய்ய முடியும். பழைய இந்திய தண்டனை சட்டம் செக்ஷன் 192. இப்ப புதுசா பாரதிய நியாய சங்கீதால செக்ஷன் 228 ஃபேப்ரிகேட்டிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ், ஃபேப்ரிகேஷன் ஆஃப் ஃபால்ஸ் எவிடன்ஸ்ங்கிற தலைப்புக்கு கீழே வந்து இந்த பொய் தகவல் கொடுத்த சாட்சியின் மீது வழக்கு பதிவு செய்ய முடியும். இந்த இன்குவெஸ்டின் போது கைப்பற்றப்பட்ட தடய பொருட்கள், கண்டுபிடிக்கப்பட்ட பொருண்மைகள், சில ஃபேக்ட்ஸ் சாட்சிய சட்டத்தின் பிரிவுகள் 9 மற்றும் 7 கீழ் தொடர்புடையது ஆகும். இப்ப இந்த இன்குவெஸ்ட் பண்ணும்போது வந்து சில ஃபேக்ட்ஸ் வந்து வெளியே வருது, சில தடய பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. இதெல்லாம் வந்து இந்த வழக்குக்கு வந்து எப்படி தொடர்புடையது அப்படின்னா பழைய சாட்சிய சட்டத்துல, இப்ப இருக்கிற பாரதிய சாட்சிய அதிநியத்துல வந்து தொடர்புடைய சங்கதிகள் அப்படின்னு சொல்றாங்க. பழைய சாட்சிய சட்டத்தினுடைய பிரிவு 9க்கு தற்போது வந்து செக்ஷன் 7. இந்த செக்ஷன் 7 என்ன சொல்லுது, பாரதிய சாட்சிய அதிநியத்துல வந்து செக்ஷன் 7 facts necessary to explain or introduce fact in issue or relevant facts. இந்த வழக்கோடு தொடர்புடைய பிரச்சனைகளை, பொருண்மைகளை அறிமுகப்படுத்துவதற்கு தேவையான விவரங்களாக எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி பழைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 7 வந்து தற்போது செக்ஷன் 5 இருக்கு. BSAல செக்ஷன் 5 facts which are occasion, cause or effect of facts in issue or relevant facts. இப்படி விசாரணையின் போது கிடைக்கக்கூடிய தடய பொருட்களும் பொருண்மைகளும் தொடர்புடைய சங்கதிகள் அப்படிங்கிறதுக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரேதம் எந்த இடத்தில் முதலில் கண்டறியப்பட்டதோ அதே இடத்தில் வைத்துதான் இன்குவெஸ்ட் நடத்தணும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் KP ராவ் வெர்சஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படிங்கிற வழக்குல சொல்லியிருக்கு. இந்த வழக்கோடைய சைட்டேஷன் என்ன அப்படின்னா 1975 SCC கிரிமினல் 678. பிரேதம் எந்த இடத்தில் முதலில் கண்டறியப்பட்டதோ அதே இடத்தில் இன்குவெஸ்ட் நடத்த வேண்டும். KP ராவ் வெர்சஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 1975 SCC கிரிமினல் பேஜ் நம்பர் 678. Inquest report is not a substantive piece of evidence. இது வந்து substantive piece of evidence கிடையாது. But it can be used only for corroboration of evidence of the panchayat witnesses. இந்த பிரேத விசாரணை நடத்தும் போது சாட்சிகளா இருந்தாங்க இல்லையா, அவங்கள நீதிமன்றத்தில் விசாரிக்கும் போது அவங்களுடைய சாட்சியத்தை முரண்படுத்துவதற்காக மட்டும்தான் இந்த இன்குவெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து பயன்படுத்த முடியும். இந்த இன்குவெஸ்ட் ரிப்போர்ட்டை அப்படியே அடிப்படையா வச்சு எதிரிக்கு தண்டனை வழங்க முடியாது. இன்குவெஸ்ட் ரிப்போர்ட் இஸ் நாட் ஃபார் கன்விக்டிங் தி அக்யூஸ்ட், ஒன்லி ஃபார் கொராபரேஷன். இப்ப ஒரு மனிதனை
அந்த உடலை பல்வேறு துண்டுகளா வெட்டி வெவ்வேறு இடத்துல போட்டிருக்காங்க. உடல் உறுப்புகள் வெவ்வேறு இடத்தில் காண கிடைக்கும் போது தனித்தனியாக இன்கொஸ்ட் பண்ணணும். தலை எந்த இடத்துல கிடைச்சதோ அதுக்கு தனியாக ஒரு இன்கொஸ்ட். இந்த உடம்பு தலை நீங்களாக இருக்கக்கூடிய உடம்பு எந்த இடத்துல கிடைச்சதோ இந்த இடத்துல வச்சு தனியாக மற்றொரு இன்கொஸ்ட் நடத்தணும். அப்புறம் இந்த இன்கொஸ்ட்ங்கிறத தொடர்ச்சியா நடத்தி முடிச்சிடணும். ஒரேடியாக முழுமையாக நடத்தி முடிக்கப்பட வேண்டும். பகுதி பகுதியா இருக்கக்கூடாது. பார்ட்டா இன்கொஸ்ட் கண்டக்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த பிரேதத்தின் புகைப்படத்தை எடுத்து சேர்க்கணும். டெட் பாடியோடைய போட்டோகிராஃப் எடுத்து அந்த இன்கொஸ்ட் ரிப்போர்ட் கூட சேர்க்கணும். காவல்துறை பொறுப்பில் இருக்கும்போது பிரேதத்தை முறையாக மூடி மரியாதையுடன் பாதுகாக்க வேண்டும். இப்ப இன்கொஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு, அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு. இந்த இரண்டு ரிப்போர்ட்டுகள்லையும் உடலில் காணப்படும் காயங்கள் தொடர்பாக முரண்பட்ட தகவல் இருக்கு. என்னென்ன காயங்கள் காணப்பட்டதுன்னு இன்கொஸ்ட்ல சொல்லி இருக்கிறது ஒண்ணு, என்னென்ன காயங்கள் உடலில் காணப்பட்டது அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. இந்த ரெண்டுலையும் காயங்கள் தொடர்பா முரண்பாடு வரும்போது போஸ்ட்மார்ட்டத்துல சொல்லி இருக்கக்கூடிய பிரேத பரிசோதனை அறிக்கையில் சொல்லி இருக்கக்கூடிய காயங்களைத்தான் நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த செக்ஷன் 194 தொடர்புடைய சங்கதியா அமைஞ்சிருக்கு. இப்ப அடுத்த செக்ஷன் 195 சம்மன்ஸ் அனுப்பக்கூடிய அதிகாரம், அழைப்பானை அனுப்பும் அதிகாரம். ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா செக்ஷன் 194க்கு கீழே புலன் விசாரணை மேற்கொள்ளும் போது சாட்சிகளுக்கு சம்மன் அனுப்பலாம். எத்தனை சாட்சிகளுக்கு அனுப்பலாம்? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு. இந்த சாட்சிகளுக்கு வரவழைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, பிரேத விசாரணைக்கு பஞ்சாயத்தார்களாக இருக்கிறதுக்கு. அப்போ பக்கத்துல வசிக்கிறவங்களை தான் பஞ்சாயத்தாரா வச்சுக்கிடணும்னு சொல்லி 194ல சொல்லி இருந்தது. அப்படி யாரும் முன் வராத பட்சத்துல போலீசார் சம்மன் அனுப்பி அவங்களை கூப்பிட்டு கொள்ளலாம். இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை தெரிந்தவர்கள் என கருதப்படும் நபர்களுக்கு சம்மன் அனுப்பலாம். யாருக்கு சம்மன் அனுப்பலாம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆளை பற்றிய அடையாளம் தெரியும், இந்த ஆளுக்கு எப்படி மரணம் ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த அதிகாரி கருதும் போது அப்படி தகவல் தெரிந்ததாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சம்மன் அனுப்பலாம். இப்படி சம்மனை பெற்றுக்கொண்டா என்ன சார் ஆகும்? சம்மனை பெற்றுக்கொண்ட அனைவரும் விசாரணைக்கு கண்டிப்பாக ஆஜராக கடமைப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் சம்மன்ஸ் கொடுத்துட்டாங்க, கொடுத்த சம்மனை வாங்கியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக விசாரணைக்கு சட்டப்படி ஆஜராக வேண்டும். அதே மாதிரி விசாரணைக்கு வந்த போது விசாரணையில கேட்கப்படுகிற கேள்விகள் அனைத்திற்கும் உண்மையான பதிலை சொல்ல கடமைப்பட்டவர்கள். சொல்கிற பதில் சொல்கிறவருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை ஏற்படுத்தணும். இப்ப விசாரணைக்கு ஒருத்தர் கூப்பிட்டுருக்கோம் சாட்சியா, இந்த சாட்சி சில விஷயத்த சொல்ல முயற்சி எடுக்கிறாரு. அப்படி சொன்னா அந்த சொல்ற ஆளே கேஸ்ல மாட்டிக்கிடுவாரு, அவருக்கு விரோதமா போயிரும் அப்படின்னா அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்கிற பதில் சொல்கிறவருக்கு எதிராக ஒரு வழக்கை கொண்டு வந்துவிடும். அந்த சொல்றவருக்கு அபராதமோ அல்லது தண்டனையோ சொத்து பறிமுதலோ செய்ய நேரிடும் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டா அந்த மாதிரியான பதில அவர் சொல்லாமல் சாட்சி தவிர்க்கலாம். தவிர்த்ததற்காக அவர் மேல வழக்கு பதிவு செய்ய முடியாது. இப்ப இந்த சாட்சிகள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், எங்க வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு இந்த பிரிவுல சொல்றாங்க. 15 வயதுக்கு குறைவான ஆண்கள், 60 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், உடல் ஊனமுற்றோர்கள்,
கடுமையாக நோய்வாய்ப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் இந்த விஷயத்தை பற்றி சங்கதிகள் தெரியும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான ஆட்கள் எங்கு வசிக்கிறார்களோ அவர்களுடைய வசிப்பிடத்திற்கு நேரில் சென்று விசாரிக்க வேண்டும். காவல் நிலையத்துக்கு வாங்கன்னு கூப்பிடக்கூடாது. 15 வயசுக்கு கீழே உள்ள ஆண்கள், 60 வயசுக்கு மேல உள்ள ஆண்களை அவங்க வசிக்கிற இடத்துல போய் தான் விசாரிக்கணும். சாட்சி பெண்களா இருந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடக்கூடாது, அவங்க குடியிருக்கிற இடத்துல போய் தான் விசாரிக்கணும். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், கடுமையா நோய்வாய்ப்பட்டவர்கள். ஆனா இவங்கெல்லாம் காவல் நிலையத்திற்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க, தன்னிச்சையா அவங்களே வாராங்க அப்படின்னா அனுமதிக்கலாம், காவல் நிலையத்தில் வைத்து அவங்கள விசாரிக்கலாம். இப்போ இந்த செக்ஷன் 195ல சப்செக்ஷன் 2, இப்போ இந்த இன்கொஸ்ட் நடக்கும்போது நிறைய சாட்சிகளை விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணையின் முடிவுல ஏதோ குற்றம் நடந்ததா தெரிய வருது. அந்த குற்றம் காக்னைசபிள் அஃபென்ஸா இருந்தா மட்டும்தான் இந்த சாட்சிகளுக்கெல்லாம் ஒரு பாண்டு எழுதி வாங்கணும். நீங்க எல்லாம் கூப்பிடும்போது நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சி சொல்லணும் அப்படின்னு. இப்ப இந்த விசாரணை முடிவில் அந்த குற்றம் காக்னைசபிள் அஃபென்ஸா தெரிய வரல, ஏதோ சின்ன குற்றமா தான் தெரிய வருது. நான் காக்னைசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு வைங்களேன் இருந்ததுன்னு சொன்னா, விசாரிக்கப்பட்ட நபர்களை ஜேஎம் கோர்ட்ல ஆஜராகணும் அப்படின்னு பாண்டு எழுதி வாங்க வேண்டாம், அவங்கள கூப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை. செக்ஷன் 195ல இந்த பிரேத விசாரணையில கலந்துக்கக்கூடிய சாட்சிகளை பற்றி பேசுது. இப்ப அடுத்த செக்ஷன் செக்ஷன் 196. இந்த இன்கொஸ்ட் என்கிற பிரேத விசாரணையை நீதித்துறை நடுவர், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எந்த சூழ்நிலையில் நடத்தணும்? நாம இந்த 194ல பார்த்தது போலீசார் நடத்துற இன்கொஸ்ட், அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் நடத்துத இன்கொஸ்ட். இப்ப பார்க்கறது செக்ஷன் 196க்கு கீழே ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நடத்தக்கூடிய இன்கொஸ்ட பத்தி பேசுது. எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு செக்ஷன் 196 சொல்கிறது. பிரிவு 194 உட்பிரிவு 3 இதுல கிளாஸ் 1 கிளாஸ் 2வில் சொல்லப்பட்ட சம்பவங்களை நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கணும். இப்ப மேஜிஸ்ட்ரேட்னா 2 விதமான மேஜிஸ்ட்ரேட் பேசப்படுகிறது. ஒன்று, இந்த பிரேதம் கண்டறியப்படுகிற இடம், அந்த சம்பவம் நடந்ததாக சொல்லுகிற இடத்திற்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒருவர். மற்றொருவர் இந்த சம்பவத்தை புலன்கொள்ளக்கூடிய காக்னைசன்ஸ் எடுப்பதற்கு சட்டப்படி அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இப்ப செக்ஷன் 194 சப்செக்ஷன் 3ல கிளாஸ் 1 கிளாஸ் 2ல சொல்லப்பட்ட சம்பவம்னா நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட். அது என்ன? திருமணமாகி 7 ஆண்டு நிறைவடையாத பெண்கள் தற்கொலை செய்து கொண்டாலோ மற்ற நபரால் கொலை செய்யப்பட்டிருந்தாலோ. இது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டும் பண்ணணும், அது வேற. அதே மாதிரி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் பண்ணணும். அதனை இன்கொஸ்ட் செய்ய அதிகாரம் பெற்றவர் நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் மற்றும் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட். பிரிவு 194 உட்பிரிவில் 1ல சொல்லப்பட்ட மாதிரி மரணம் ஏற்பட்டிருந்தா ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் தான் இன்கொஸ்ட் நடத்தணும், உட்பிரிவு 1. ஆனா உட்பிரிவு 3ல சொல்ல சூழ்நிலையில சம்பவம் நடந்திருந்தது அப்படின்னா நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் நடத்தணும். நீதித்துறை நடுவர் பிரேத விசாரணை என்பது போலீசார் செய்யக்கூடிய பிரேத விசாரணைக்கு பதிலாக இருக்கலாம். போலீஸுக்கு பதிலா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நடத்தலாம். அதாவது மாற்று, ஆல்டர்னேட்டிவாகவும் இருக்கலாம், இன்ஸ்டெட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு இருக்கலாம். போலீசாரும் விசாரணை நடத்தி கூடுதலா ஜேஎம் பிரேத விசாரணை செய்யலாம்.
போலீசார் தனியா நடத்தணும், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தனியா நடத்தணும். 2 பேரும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வாறு பிரேத விசாரணை செய்யும் போது அந்த குற்றத்தை பற்றி விசாரணை செய்யும் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அதிகாரத்தையும் ஜேஎம் கொண்டிருப்பார். இப்ப இன்கொஸ்ட் செய்யும் போது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எந்த மாதிரி பவர் இருக்கும் அப்படின்னா, நீதிமன்றத்துல ஒரு குற்றம், ஒரு கேஸை விசாரிக்கும் போது என்னென்ன அதிகாரம் அவருக்கு இருக்கிறதோ அத்தனை அதிகாரமும் இன்கொஸ்ட் பண்ணும் போதும் அப்படியே இருக்கும். அதிகாரத்துல எந்த குறைபாடும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. ஈக்குவல் பவர் தான். இப்ப அடுத்தால சப்செக்ஷன் 2 ரொம்ப முக்கியமானது. போலீசார் என்ன பண்றாங்க, ஒரு குற்றம் தொடர்பா புலன் விசாரணை செய்யும் போது அந்த குற்றத்தை செய்திருப்பாரோ அப்படின்னு சந்தேகப்படுகிற நபரை வந்து காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய லாக்அப்ல வச்சிருப்பாங்க, போலீஸ் கஸ்டடியில விசாரணைக்காக வச்சிருப்பாங்க. அப்படி காவல்துறை பாதுகாவலில் இருக்கும்போது அல்லது சில கேஸ்ல வந்து கோர்ட் போலீஸ் கஸ்டடி கொடுத்திருக்கும் அக்யூஸ்ட விசாரிக்கிறதுக்காக, அது 2வது வகை. இந்த போலீஸ் லாக்அப்ல இருக்கிறவங்கள 2 விதமா பிரிக்கலாம். போலீசாரே கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறது ஒண்ணு, 2வது வந்து ஜேஎம் கோர்ட்ல ஆஜர்படுத்தி போலீஸ் கஸ்டடி பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதுல உத்தரவு வாங்கி போலீஸ் கஸ்டடிக்காக காவல் நிலைய லாக்அப்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறது 2வது விதம். இப்படி வைத்திருக்கிற நபருக்கு வந்து மரணம் ஏற்படுது, திடீர்னு இறந்து போயிடுறாரு, அல்லது போலீஸ் காவல்ல இருக்கக்கூடிய நபர் வந்து தொலைஞ்சு போறாரு, இது 2வது வகை. தொலைந்து போகிறார், காணாமல் போயிடுறார், டிஸ்அப்பியரன்ஸ். 3வது வகை வந்து காவல்ல இருக்கிறது ஒரு பெண்மணியை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறாங்க, அந்த பெண்மணிக்கு வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாறாரு, ரேப் நடந்து போகுது போலீஸ் கஸ்டடியில. இப்ப இந்த 3 சூழ்நிலையில தான் நீதிமன்ற நடுவர் வந்து விசாரணைக்கு வராரு. காவல் நிலைய கஸ்டடியில இருக்கும்போது ஒருத்தர் இறந்து போயிட்டாலோ தொலைஞ்சு போயிட்டாலோ, இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ரேப் அஃபென்ஸ் நடந்து போனாலோ நீதித்துறை நடுவர் நீதிமன்ற அதிகார வரம்புக்கு உட்பட்ட இடத்தில் எந்த இடத்துல சம்பவம் நடந்ததோ அந்த சம்பவ இடத்தின் மீது ஆள்வரை அதிகார வரம்பு கொண்டிருக்கக்கூடிய நீதித்துறை நடுவர் வந்து விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். இப்ப சப்செக்ஷன் 3, இந்த பிரேத விசாரணையின் போது சாட்சியங்களை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பதிவு செய்யலாம். சப்செக்ஷன் 4, பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கருதினால் ஏற்கனவே அடக்கம் செய்யப்பட்டுள்ள பிரேதத்தை இறப்பின் காரணத்தை அறியும் பொருட்டு தோண்டி வெளியே எடுக்கவும் சோதனை செய்யவும் அனுமதி வழங்கலாம். இப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணிட்டாங்க, சொந்தக்காரங்களோ யாரோ, அல்லது குற்றத்தை செய்திருக்கிற நபர் வந்து குழியை தோண்டி புதைச்சிருக்கலாம். இப்பதான் புதைச்ச பிறகுதான் நீதித்துறை நடுவருடைய இன்கொஸ்ட் நடக்குது, ஆரம்பிக்குது. அல்லது போலீசார் விசாரணை செய்யும் போதும் இந்த நீதித்துறை நடுவரை நாடி புதைச்சி வச்சிருக்கிற பிரேதத்தை வெளியே எடுக்கணும்னு அனுமதி வாங்கலாம். ஏன்னா அந்த டெட் பாடியின் மீது போஸ்ட்மார்ட்டம் நடத்தினாதான் இறப்பின் காரணம் தெரிய வரும். இங்க வந்து இந்த டெட் பாடி வந்து புதைக்கப்பட்டிருக்கு, அப்போ அவ்வாறு புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய டெட் பாடியை பிரேதத்தை தோண்டி எடுப்பதற்கும் மருத்துவர்களை வைத்து அந்த பிரேத பரிசோதனை நடத்துவதற்கும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு அனுமதி வழங்கலாம். எதுக்காக? இறப்பின் காரணம், அந்த இறந்து போனதுக்கு என்ன காரணம்ங்கிறத தெரிந்து கொள்வதற்காக அனுமதி வழங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சப்செக்ஷன் 4 சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 196 சப்செக்ஷன் 4. அடுத்தால சப்செக்ஷன் 5. இந்த இறந்து போனவர் உறவினர்கள் முகவரி வந்து தெரியும்னு வைங்க,
இந்த இறந்து போனவருக்கு உறவினர்கள் இருக்கிறாங்க, அந்த உறவினர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்கங்கிற அட்ரஸும் தெரிகிற பட்சத்துல அந்த உறவினர்களுக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தகவல் கொடுத்து வரவழைக்கணும். அந்த உறவினர்கள் முன்னிலையில தான் அந்த இன்கொஸ்டை நடத்தணும் அப்படின்னு இந்த சப்செக்ஷன் 5ல சொல்லுது. இதுல சொல்லி இருக்கக்கூடிய உறவினர்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரு அப்படின்னா பெற்றோர்கள், பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, சில்ட்ரன், சில்ட்ரன்னா மகன் அல்லது மகள், சகோதரர் சகோதரிகள் மற்றும் மனைவி ஆவாங்க. இதான் ரிலேட்டிவ். இதை தாண்டி வேற யாரும் கிடையாது. மாமா மச்சான் அப்படி அவங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. பெற்றோர்கள், மகன் மகள், சகோதர சகோதரிகள் மற்றும் மனைவி. இப்ப இறந்து போனது பெண்ணாக இருந்தா கணவர். இவங்க தான் ரிலேட்டிவ் அப்படின்னு இந்த சட்டத்துக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் சப்செக்ஷன் 6 நீதித்துறை நடுவர், நிர்வாகத்துறை நடுவர், காவல் அதிகாரி யாரா இருந்தாலும் சரி இந்த உட்பிரிவின் கீழ் விசாரணை நடத்தக்கூடியவர் இறந்து போன நேரத்தில் இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள பிரேதத்தை மருத்துவருக்கு அனுப்பி வைக்கணும். இந்த டெட் பாடிய 24 ஹவர்ஸ்ல இறந்ததுல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள மருத்துவருக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்ய அனுப்பி வைக்கணும். எப்படிப்பட்ட மருத்துவர் அப்படின்னா இதற்காக மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டுள்ள சிவில் சர்ஜியன் அல்லது தகுதி வாய்ந்த மருத்துவரிடம் அனுப்பி வைக்க வேண்டும். இப்போ 24 மணி நேரத்துக்குள்ள பிரேதத்தை மருத்துவரிடம் அனுப்ப முடியவில்லை, டிலே ஆயிட்டுது அப்படின்னா எதனால் காலதாமதம் ஏற்பட்டது என்ற காரணத்தை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய வேண்டியது அவசியம். அப்புறம் பிரிவு 196 கீழான விசாரணையை நீதித்துறை நடுவர் தனிப்பட்ட முறையில் நடத்த வேண்டும். போலீஸ் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம், அதோட போலீஸ் ஒதுங்கி கொள்ள வேண்டும். இந்த போலீஸ்ட இருந்து ரிக்வெஸ்ட் கிடைச்சதும் இந்த நீதித்துறை நடுவர் பிரேதம் இருக்கிற இடத்திற்கு போய் அவர் தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலா நடத்தணும். போலீசார் கூட கூட்டு சேர்ந்து நடத்தக்கூடாது. தனிப்பட்ட நடவடிக்கைகள் மூலம்தான் அந்த பிரேத விசாரணையை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் 24/3/1993 தேதியில ஸ்ரீமதி நிலாபதி பெஹரா அலயாஸ் லலித் பெஹரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா அப்படிங்கிற வழக்குல தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே புதைக்கப்பட்ட பிணத்தை தோண்டி வெளியே எடுத்து பரிசோதனை செய்வது, இது சம்பந்தமா நம்முடைய மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்தின் முன் தீர்ப்பு ஒன்று இருக்கு. ஆனந்தி சைமன் எதிர் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த தீர்ப்பு எதுல ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா 2021 வால்யூம் 3 மெட்ராஸ் லா ஜேர்னல் பேஜ் 479. இந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க? The right to human dignity is not restricted to living human being. The right to human dignity is not restricted to living human being, but is available even after the death also. அதாவது உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் மனிதர்களுக்கு மாண்பு உண்டு அப்படின்னு கிடையாது. இறந்த பிறகும் பிரேதமாக பிணமாக இருக்கும் போதும் உரிய மரியாதை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடக்கம் செய்யப்பட்ட பிரேதத்தை வெளியிலே எடுக்கும் போது உரிய கவனத்துடன் மரியாதையாக அந்த பிரேதத்தை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு தான் இதுல சொல்லியிருக்கு.
இது இந்த இன்கொஸ்ட் அப்படிங்கிறதோடு தொடர்புடையதுங்கிறதுனால உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து இந்த இன்கொஸ்ட் சம்பந்தமா நம்ம மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய குற்ற வழக்கு நடைமுறை விதிகள் 2019 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2019 ரூல் 94 சொல்லப்பட்டிருக்கு. ரூல் 94 என்னது? சாப்டர் 13க்கு கீழே இருக்கு. இன்கொயரி இன்டு கஸ்டோடியல் டெத், டிஸ்அப்பியரன்ஸ், ரேப். அதாவது போலீஸ் லாக்அப்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர் இறந்து போவது, காணாமற் போவது அல்லது ரேப் அஃபென்ஸ்க்கு உள்ளாவது. காவலில் வைக்கப்பட்டு இருக்கும்போது இறந்து போதல், காணாமற் போதல் அல்லது கற்பழிப்புக்கு பாதிக்கப்படும். இந்த காவல் நிலைய காவல்ல இருக்கும்போது இறந்து போயிட்டாரு, காணாமற் போனதாக அல்லது பெண் ஒருவர் கற்பழிக்கப்பட்டது சம்பந்தமாக தகவல் கிடைத்தால் அதனை குற்ற விசாரணை முறை சட்டம் 154 கீழ் ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து இந்த 154க்கு இணையானது வந்து செக்ஷன் 173. செக்ஷன் 173 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதால இருக்கு. ஆனா வந்து 173 174ல பதிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. சூசைடுனா செக்ஷன் 194ன்னு சிஆர்பிசில சொல்லுவாங்க. அது தற்போது வந்து செக்ஷன் 194. பழைய சிஆர்பிசி செக்ஷன் என்னவோ அது கூட 20 கூட்டுனா இது வந்துடும். இது வந்து 1வது உட்பிரிவு. 2வது உட்பிரிவுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதால செக்ஷன் 196ல உட்பிரிவுல 1ல சொல்லியிருக்கிற தகவல் கிடைக்கப்பட்டதன் பேரில் அந்த குற்ற நிகழ்வு, அதாவது அந்த அக்கரன்ஸ் எந்த ஆள்வரைக்குள் நடந்ததோ, எந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உள்ள நடந்ததோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்டு அல்லது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு அது சம்பந்தப்பட்ட விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சப் ரூல் 2 சொல்லுது. அதாவது ஆன் ரிசிப்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அன் அக்கரன்ஸ், இந்த அக்கரன்ஸ் ரெஃபர்ட் டு இன் சப்செக்ஷன் 1A ஆஃப் செக்ஷன் ஓல்டு சிஆர்பிசி செக்ஷன் 176, நியூ பிஎன்எஸ்எஸ்ல வந்து செக்ஷன் 196. the judicial magistrate or the metropolitan magistrate in whose jurisdiction the occurrence has taken place shall hold an inquiry. எந்த மேஜிஸ்ட்ரேட் பிரேத விசாரணையை நடத்தணும் அப்படின்னு சொன்னா செக்ஷன் 196 சப்செக்ஷன் 1ல சொல்லப்பட்டிருந்த சூழ்நிலை இருந்ததுன்னா எந்த ஜேஎனுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அவர் நடத்தணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த இன்கொஸ்ட் போது சாட்சிகளை விசாரிக்கிறாரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அப்படி சாட்சிகளை விசாரிக்கும் போது அவங்களுக்கு ஓத் எடுக்கலாமா, உறுதிமொழி, ஆணை உறுதிமொழி செய்யலாமா அப்படின்னு சொன்னா செய்யலாம். சப்ரூல் 3 சொல்லுது, the judicial magistrate shall have the power to record evidence on oath. அதாவது நீதித்துறை நடுவர் ஆணை உறுதிமொழியின் பேரில் சாட்சியத்தை பதிவு செய்வதற்கு அதிகாரம் உடையவர் ஆவார். இப்ப அந்த விசாரணை முடிஞ்சு போச்சு. நீதித்துறை நடுவரோ பெருநகர நடுவரோ ஒரு அறிக்கையை தயார் செய்யணும். அந்த அறிக்கையோட சாட்சிகளின் வாக்குமூலங்களை இணைக்கணும், ஆவணங்களை இணைக்கணும். அவரால் வரையப்பட்ட அறிக்கையை வழக்கு ரெக்கார்ட்ஸினுடைய ஒரு பகுதியாக வைக்க வேண்டும். அப்புறம் சப்ரூல் 5, சாட்சிகளிடம் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலங்களின் நகல், விசாரணையின் போது சேகரிக்கப்பட்ட ஆவணங்களின் நகல், வரையப்பட்ட அறிக்கையின் நகல், அதாவது அந்த இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டு, அது கூட இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், இதை எல்லாத்தையும் ஒரு நகல் எடுத்து வித்தவுட் டிலே, எவ்வித காலதாமதமும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு கொடுக்கணும். இப்ப ஜேஎம் ஒரு இன்கொஸ்ட் நடத்துறாரு அப்படின்னா
அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து போலீஸ் ஆபீசருக்கு தெரியாது. இந்த போலீஸ் ஆபீசர் தான் ஆக்சுவலா இன்வெஸ்டிகேஷனை நடத்திட்டு இருக்காரு. அப்போ ஜேஎம் வந்து ஒரு நகல், ஒரு காப்பி எடுத்து ஐஓவுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சப் ரூல் 5 சொல்லுது. இப்ப சப் ரூல் 6 என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது இந்த போலீஸ் ஆபீசர் நீதித்துறை நடுவர் அல்லது பெருநகர நடுவரின் விசாரணைக்கு இடையூறு இல்லாமல், இந்த புலன் விசாரணை அதிகாரி வந்து ஜேஎம் உடைய இன்கொஸ்டுக்கு இடையூறு இல்லாமல் தனியாக புலன் விசாரணையை நடத்தணும். அப்படி புலன் விசாரணை முடிஞ்ச பிறகு எந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு காக்னைசன்ஸ் எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கோ அங்க கொண்டு போய் ஃபைனல் ரிப்போர்ட்டை போலீஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்லுது. இப்ப 7வது சப் ரூல் ரொம்ப முக்கியமானது. இப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோ இன்கொஸ்ட் நடத்துறாரு. இந்த இன்கொஸ்ட் சமயத்துல தயாரிக்கப்பட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா வழக்கு கோப்போட சேர்த்து வச்சுக்கிடணும். அதை வந்து மாவட்ட ஆட்சியரோ அல்லது கவர்மெண்ட்டுக்கோ அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை. நீதித்துறை நடுவர், பெருநகர நடுவர், குற்ற விசாரணை முறை சட்டம் பிரிவு 176 உட்பிரிவு 1A கீழான ஒரு விசாரணையின் அசல் ஆவணங்களை மாவட்ட ஆட்சியர் அல்லது அரசாங்கத்திற்கு அனுப்ப வேண்டியது இல்லை அப்படின்னு இதுல சொல்லியிருக்கிறாங்க.